Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து P2P சம்பந்தமான முக்கியமான விஷயங்களையும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா P2Pல வந்து எப்படி வந்து USDT இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து செல் பண்றது இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து P2P சம்மந்தமான முக்கியமான விஷயங்களையும் அதோடு வந்து பைனான்ஸில் இருக்கிற USD வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்க போகிறேன். ஸோ லைவாக வந்து வித்ட்ரா பண்ணுற அதே நேரம் அந்த வித்ட்ரா பண்ணுற டைம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஸோ பைனான்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் எல்லாரும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோக்குள்ளே போக முதல் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் இப்போவே சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் பைனான்ஸ் P2Pல வந்து 2 டைம் வந்து ஸ்கேம் வந்து நடக்கலாம். ஒன்று வந்து பை பண்ணும்போதும் இல்லைன்னு சொன்னால் செல் பண்ணும்போதும் வந்து நடக்கலாம். பெரும்பாலானவங்க வந்து யோசிக்கிற விஷயம் பைனான்ஸில் வந்து நாங்கள் வந்து காசு போட்டு ஒரு USDT வந்து பை பண்ணும்போது மட்டும்தான் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரியும் நடக்கும். பட் இன்னொரு மெத்தட்லேயும் வந்து நடக்குது. எப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து USDTயை வாங்குறவங்க வந்து பேமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர்ட்டை வந்து கிளிக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட போடுவாங்க, ப்ரூஃபாக வந்து போடுவாங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான். ஆனால் அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டா இல்லையான்ற வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட ஆன்லைன் பேங்கிங் இல்லைன்னு சொன்னால் பாஸ்புக்கில் போயிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து USDT வந்து ரிலீஸ் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி நீங்களும் வந்து அதை பார்த்த உடனே வந்து USDTயை ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படியும் வந்து ஸ்கேம் வந்து நடக்கும். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ தெரியாது, இப்படியும் ஸ்கேம் வந்து நடக்கும்ன்ற வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பைனான்ஸில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸில் நான் வந்து கதைக்க போகிற விஷயம் வந்து P2P. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தது. அதுலேயும் வந்து நான் ஸ்கேமை பற்றி நான் கதைச்சிருந்தேன். P2Pயில் நடக்கிற ஸ்கேம், பை பண்ணும்போதும் ஸ்கேம் நடக்கும், செல் பண்ணும்போதும் ஸ்கேம் நடக்கும். பைனான்ஸில் பெரும்பாலானவங்க வந்து யோசிக்கிறது வந்து பைனான்ஸில் நாங்கள் வந்து காசு போட்டால் அது மூலமாக மட்டும்தான் ஸ்கேம் நடக்கும், அவங்க வந்து அப்படியே வந்து விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு காசு போட்டாலும் ஸ்கேம் வந்து நடக்கும். இந்த பிரதரம் வந்து கேட்டிருந்தது காசு போட்டால் தான் USDT அனுப்பலாம். அது வந்து உண்மை தான். பட் அவர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காமலும் இருக்கலாம். அவங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து USDTயை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். பட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபேக்காக வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாலும் அதையும் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியும் வந்து பைனான்ஸில் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ரீட் பண்ணியிருந்தேன் இந்த விஷயம். P2P வந்து பைலையும் வந்து நடக்குது, செல்லரும் வந்து P2Pயில் வந்து ஸ்கேம் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பெரும்பாலான விஷயங்களை வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்காக எல்லாமே வந்து கூகுளில் சொல்லுவாங்கன்னு சொல்லி இல்லை. பட் எங்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் வந்து கூகுள்லேருந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து ஒரு ஆப்பை வந்து ரிவ்யூ பண்ணும்போது இல்லைன்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டை ரிவ்யூ பண்ணும்போது கூட கூகுளில் வந்து சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அதோட ரிவ்யூ பார்க்குறது, அடுத்தது வந்து அதில் வந்து இன்கம் தருவாங்களா இல்லையான்றதையும் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நாங்கள் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளவோ வெப்சைட்டும் வந்து இருக்குது. மனுவில் வந்து அதை தெரிஞ்சவங்கக்கிட்டையும் வந்து கேட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இருக்குது. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து எல்லா விஷயங்களாலையும் வந்து ஸ்கேம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து பைனான்ஸில் ஒரு 30 USDTயை வந்து செல் பண்ணி பேங்க்குக்கு வந்து கேஷாக எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து செல் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி நான் வந்து செல் பண்ணி அதை வந்து ரியலாக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து லைவாக எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து நிற்கிறது வந்து ஹோம் பேஜில். ஸோ ஒரு USDTயோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து செல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து வேலெட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்க வேணும் உங்களோட ஃபண்ட், அதாவது உங்களோட கிரிப்டோ கரன்சி வந்து ஸ்பாட்டில் இருக்கா இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங்கில் இருக்கான்னு சொல்லி. என்னோட USDT வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தா
ஸ்பாட்டில் வந்து USDT இல்லை. ஸோ ஃபண்டிங்கில் வந்து பார்த்தா ஃபண்டிங்கில் வந்து 30.4 USDT வந்து இருக்குது. ஸோ ஸ்பாட்டில் வந்து நீங்கள் USDTயோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு coin வச்சுருந்தா இதில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி இதில் டிஃபால்ட்டாக வந்து BTC பிட்காயின் வந்து நிற்கும். அதில் டச் பண்ணி நீங்கள் எந்த coinனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த coinனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமத்தை கொடுத்து கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களோட அந்த coin வந்து ஃபண்டிங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் தான் இந்த 30 USDT. நீங்கள் வந்து ஒரு coinனை வந்து USDTயாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியும் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் பைனான்ஸில் வந்து ஹோம் பேஜில் போயிட்டு மேலே வந்து சர்ச்சில் வந்து கன்வெர்ட்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த கன்வெர்ட்டை வந்து கிளிக் பண்ணி எந்த கோயின்லேருந்து எந்த கோயினுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தை வந்து இதில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அந்த கோயினை வந்து நீங்கள் நினைச்ச கோயினுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து P2Pக்குள்ளே போயிட்டு ட்ரேடிங்கை வந்து போடலாம். ஸோ ஃபண்டிங்கில் வந்து P2Pன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பையா இல்லைன்னு சொன்னால் செல்லான்னு சொல்லி. அதாவது பையன்ற வந்து நீங்கள் காசு கொடுத்து ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து வாங்குறது தான் பையன்னு சொல்கிறது. செல்லுன்ற வந்து நீங்கள் யாருக்காவது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை வந்து செல் பண்ணுறத வந்து செல்லுன்னு சொல்லுவேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பையில் வந்து நிற்கும். ஆனால் நான் வந்து செல் பண்ண போகிறேன் என்னோட USDTயை. ஸோ இதில் வந்து செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எந்த கோயினை வந்து செல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. இது USDT வந்து டிஃபால்ட்டாக நிற்குது. நீங்கள் USDTயில் வந்து கிளிக் பண்ணால் நிறைய கோயின்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் அவைலபிளாக இருக்கிற எல்லா கோயினும் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து BNB இருக்குன்னு சொன்னால் BNBயாவும் வந்து செல் பண்ணலாம். சம்டைம் உங்கள்கிட்ட வந்து XRPன்னு சொல்லி ஒரு கோயின் இருக்குது. அந்த கோயினை வந்து நீங்கள் எப்படி செல் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் அதை வந்து USDTயாவோ இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அதுக்கு நான் சொன்ன ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், கன்வெர்ட்டை வந்து யூஸ் பண்ண சொல்லி. USDT பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஸ்டேபிள் கோயின். ஸோ அதில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு செல் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் USDTயும் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து குறைஞ்சது 30 USDTயை வந்து செல் பண்ண போகிறேன். ஆனால் என்னோடய கேஷ் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பெற வேணும். ஸோ பேமெண்ட் மெத்தடில் போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் இருக்கிற எல்லாருமே வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செய்வாங்க. பட் முதலாவது ஆள்கிட்ட வந்து செல் பண்ணால் 485 ரூபா வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து தருவாங்க. இதில் கட்டாயம் வந்து ஸ்கேம் நடக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்து பார்க்க வேணும். பெரும்பாலும் வந்து பாசிட்டிவ் ரேட் வந்து இருக்காது பாருங்கள். நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த முதலாவது ஆளோட நேமில் வந்து டச் பண்ண அதில் நேமே இல்லை, பட் அந்த ப்ரொஃபைலில் வந்து டச் பண்ணால் அவரோட பேஜுக்கு வந்து போகும். ஸோ இதில் பாருங்கள் ஃபீட்பேக்கில் வந்து 2 பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கு. 20 ட்ரேட் நடந்த இடத்துல 2 பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ. ஆனால் இந்த ரிவ்யூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கே விளங்க இல்லை, வேறொரு மொழியில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 USDTயோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 330 ரூபா படி பார்த்தாலும் 9,900 ரூபா கிட்ட வந்து போகுது. ஸோ இப்போ வந்து நான் செய்ய போகிற விஷயம் 9,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணக்கூடிய மாதிரி ஃபில்டர் பண்ணணும் அமௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட்ன்ற இடத்துல வந்து ஒரு 5,000 வந்து நான் கொடுக்குறேன். 5,000 அளவுக்கு வந்து கோயின் இருந்தாலே நான் வந்து செல் பண்ணலாம். இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஆள் வந்து AJ கன்சல்ட்டிங்னு சொல்லி வெரிஃபைடான யூசர். அதுவும் வந்து 1299 ட்ரேட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். ஸோ இவர்கிட்ட வந்து 5,000லேருந்து 27,000 27,000 ரூபாக்குள்ளே வந்து coin வந்து செல் பண்ணலாம். அதாவது பேங்குக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இவரோட ப்ரொஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தா பாருங்கள், ஃபீட்பேக் வந்து 3,968 பேர் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நெகட்டிவானவங்க வந்து 5 பேர். 5 பேருக்கு வந்து சம்டைம் அவங்க வந்து புதுசாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,963 பேர் வந்து பாசிட்டிவ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை வந்து நம்பலாம். இவர்கிட்ட தான் என்னோட USDTயை வந்து செல் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை வந்து பேங்குக்கே வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ரெண்டாவது ஆல் டைம் வந்து செல் பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. 331 ரூபா 50% வந்து ஒரு USDTக்கு வந்து தருவார். அதே நேரம் அவர்லேயும் வந்து நீங்கள் செல் பண்ணலாம், பட் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ரெண்டாவது ஆள்கிட்ட வந்து நீங்கள் செல் பண்ணும்போதும் எதுக்கு வந்து அமௌண்ட் உங்களுக்கு தேவைன்றதை வந்து செலக்ட் பண்ணி விடக்கூடிய மாதிரியான ஆப்ஷன் வரும். ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது ஆள் IMK கிரிப்டோ இவர் வந்து 3 பேமெண்ட் மெத்தட் வந்து வச்சிருக்கிறார். ஸோ ஈஸி கேஷ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஈஸி கேஷாக வந்து எடுக்கலாம்.
ஜெனி ஆப்புக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் செய்திருக்கிறேன். அடுத்து வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்குது. ஸோ செல்லை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி விட வேணும். முதலாவது ஆள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். ஸோ அவர்கிட்டயே நான் வந்து செல் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் தான். இப்போ வந்து இந்த முதலாவது ஆளுக்கு நேரே இருக்கிற அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சம்டைம் இந்த மாதிரி வரலாம். என்னென்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சம்டைம் ப்ரைஸ் வந்து மாற்றி இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ரீசெண்டாக வந்து ஏதாவது அவரோட போஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வந்து ஓகே பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், அந்த 331 ரூபா அந்த ப்ரைஸுக்கு நேராக வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்குது. அதில் வந்து டச் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸில் வந்து எந்த வித அப்டேட்டும் இல்லை. ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து 30 USDTயை வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ 30ன்னு சொல்லி டைப் பண்ணால் கீழே வந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து 9955 ரூபா 80% வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவார். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ண வேணும். செலக்ட் பேமெண்ட் மெத்தட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், செல் USDT இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து எப்படியும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பேமெண்ட் வந்து செய்திடுவார். இவர் வந்து சம்டைம் ரிப்ளை பண்ணலைன்னு சொன்னால் அந்த 30 நிமிஷம் வந்து எண்ட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும். ஸோ உங்களோட USDT வந்து உங்கள்கிட்டயே வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கும் லொஸ்ட் இல்லை, அவருக்கும் வந்து லொஸ்ட் இல்லை. அவர் ஆன்லைன் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அதுக்காக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வர வேணும். ஸோ சட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன், கண்டெக்ட் நம்பர் வந்து கேட்பாங்க, சிலரை வந்து கண்டெக்ட் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பைனான்ஸில் கொடுத்த நம்பரையை வந்து கொடுங்க. ஓகே, கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணுவார். இல்லைன்னு சொன்னால் உடனே வந்து பேமெண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவார். ஸோ 9955 ரூபா 80% வந்து இப்போ வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து சென்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி கொடுத்துருப்பார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9955 ரூபா வந்து என்னோடய பாஸ்புக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து 9955 ரூபா வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இனி வந்து பேமெண்ட் ரிசீவ்ட் அதை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே வந்து கேஷ் கிடைச்சிட்டுது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் ரிசீவ்ட் இதை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ பேமெண்ட் போட்டதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து அவர் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறார். அதை மட்டும் பார்க்கக்கூடாது, பேங்க்குக்கு வந்துட்டா இல்லையான்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ண வேணும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், பேமெண்ட் வந்துட்டுது. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ரிசீவ்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரிசீவ்ட் அண்ட் வெரிஃபைட் த பேமெண்ட், எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு, அதோட பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டேன். பார்த்துட்டு எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கு. இந்த ரெண்டாவது பட்டனில் வந்து டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரிலீஸ் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, 9955 ரூபாய்க்கு வந்து 30 USDTயை வந்து செல் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லி சோல்டு 30 USDT. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் வந்து டன் கொடுக்குறதா இருந்தால் டன் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியாக பேமெண்ட் எல்லாம் வந்து போட்டிருக்கிறேன். இவங்களுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் ரேட் வந்து கொடுக்கலாம். எல்லாம் சரியாக இருக்குது, டைமுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ பாசிட்டிவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து செய்திருக்கிறார். சேஃபானால் ட்ரஸ்ட்வர்த்தி, அடுத்து வந்து குட் ப்ரைஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். அது வந்து பாசிட்டிவுக்கான ஃபீட்பேக் கொடுத்துட்டு லீக் கமெண்ட்டை வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரேட் வந்து எங்களோட பாசிட்டிவ் ரேட்டும் வந்து ஆட் ஆகும். ஓகே, USDTயை வந்து செல் பண்ணிவிட்டு ஃபண்டிங்கில் வந்தால் 30 USDT காட்டுது. ஏன்னு சொல்லி கேட்டால் இதை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ண இல்லை. இப்போ பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்துன்னு சொன்னால் அந்த 30 USDT வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிலீஸ்டை வந்து கொடுத்ததும் அந்த 30 USDT வந்து அவருக்கு வந்து போகும். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்தால் பிறகு தான் அந்த 30 USDTயை வந்து ரிலீஸ் பண்ண வேணும். இதில் பாருங்கள், ஃபண்டிங்கில் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு P2Pயில் வந்து கம்ப்ளீட்டட் இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். 9955 ரூபாய்க்கு வந்து 30 USDTயை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஒரு USDT வந்து 331 ரூபா 86% வந்து செல் பண்ணி இருக்கிறேன். ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ இந்த மாதிரி தான் பைனான்ஸில் வந்து நீங்கள் P2P யூஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து செல் பண்ணுற ஈஸி மெத்தட். இந்த P2P பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து பார்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளவு தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி
பைனான்ஸில் வந்து P2Pயில் வந்து செல் பண்ணுறது பை பண்ணுறது அண்ட் அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இந்த எடுத்திருப்பீங்க. ஸ்கேம் நடக்குது எப்படி நடக்குதுன்ற விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து அறிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட வந்து இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.